ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீவத்ஸ சின்ன மிஸ்ரேபியோ நம உக்திம தீமஹே யதுக்தயஸ்த்ரை கண்டே யாந்தி மங்கள சூத்ரதாம் ஸ்ரீபராசர பட்டார்யः ஸ்ரீரங்கேஷ புரோஹிதः ஸ்ரீவத்சாங்க சுத ஸ்ரீமான் ஸ்ரேயசே மேஸ்து பூயசே. நம்ம குழாம்ல ஸ்ரீகுண ரத்ன கோஷம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பெரிய பிராட்டியாரோட மகிமை, அவளோட சரித்திரங்கள் எல்லாத்தையுமே அன்வயிச்சுன்னு வரும் ரொம்ப அழகா. இது ஸ்ரீகுண ரத்ன கோஷத்தை கிரந்தத்தோட வச்சு அன்வயிக்கிறோம் ஒரு ஒரு ஸ்லோகத்தையும். இது வரைக்கும் நம்ம ஒரு 3 ஸ்லோகங்கள் பார்த்தாச்சு. போன தடவை அனுகன காண்டான்னு பார்த்திருக்கோம். அது எவ்வளவு அழகா எம்பெருமான் ஒரு மரம் போல இருக்கான், படர்ந்துட்டு தான் இருக்கான் அவன். ஆனா அவனை படர்ந்துட்டு இருக்கா தாயார் ரொம்ப அழகா. அது மூலமா காரிய கடாட்சங்கள்லாம் ஆறுது அப்படின்னு பார்த்தோம். இதெல்லாம் காமிச்ச பராசர பட்டர் அவர் மேல எப்படி அடியேன் உன்னோட சரித்திரங்கள், உன்னோட மகாத்மியம் சாதிக்கிறதுக்கே உன்னோட கட்டாட்சம் வேணும்னு திருப்பி திருப்பி தாயார்கிட்ட அஞ்சலி செலுத்திண்டே இருக்கார் ஒரு ஒரு ஸ்லோகமா. இது வரைக்கும் பார்த்திருக்கோம். அடுத்தது இன்னைக்கு 4வது ஸ்லோகம் பார்க்கணும். இன்னைக்கும் அடுத்த வாரமும் சேர்த்து அன்வைக்கலாம். இது யத்ரூபங்கா பிரமாணம் ஸ்திரச்சர ரச்சனா தாரதம்யே முராரே வேதாந்தாஸ்தத்வ சிந்தாம் முரவிதுரசி யத்பாத சின்னைஸ்தரந்தி भोगो बोत्काद केलीचुल हित भगवत् वैश्वरूप्यानुभावा सान त्रिणीतामृतलहरिति லங்கனீயைரபாங்கைஹி. ரொம்ப அழகான ஸ்தோத்திரம். கஷ்டமா இருக்கேன்னா ஃபர்ஸ்ட் நினைப்போம். ஆனா அவ்வளோ அர்த்தங்கள் பொதிந்த ஒரு ஸ்லோகம். ஒரு ஒரு வார்த்தையா என்னன்னு பாக்கலாம். நம்ம மேல என்ன பண்ணார், பிராட்டியோட ஜெகத்காரணத்துவம் கீழே பார்த்தோம் முன்னாடி இருக்கிற ஸ்லோகங்கள்ல இல்லையா. அது எல்லாத்தையும் எடுத்து காமிக்கிறார். மேலும் பிராட்டியோட சிறப்பை சொல்றதுக்கு அவளேதான் அபேட்சிக்கணும் அப்படின்னு சாதிக்கிறார். என்ன இந்த ஸ்லோகத்தை சொல்றாரு, யத் ப்ரூபங்காஹா அப்படின்னாக்க எவளுடைய புருவங்களின் நெருப்புக்கு தான் எம்பெருமான் இந்த ஜகத்தையே சிருஷ்டி பண்றது, எல்லாத்தையும் சிருஷ்டி பண்றது. ஜகத்து காரணம் மட்டும் இல்ல, எல்லாத்தையும் சிருஷ்டி பண்றது பிராட்டியோட இந்த நெறி புருவங்களோட அந்த நெருப்புகளோட இதுக்கு அசைவுக்கு தான் பண்றான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதுதான் யத் ப்ரூபங்காஹா, எவளுடைய புருவங்களின் நெருப்புக்கள் முராரேகேனா எம்பெருமான் தான், இறைவனுடைய ஸ்திரச்சர ரச்சனா தாரதம்யே. அப்படின்னா என்ன, எல்லா பொருள்களும் இருக்குல்ல, தாவர பொருள்களையும் ஜங்கம பொருட்களையும் படைத்தலின் கண்ணுள்ள ஏற்ற தாழ்வில். அப்படின்னாக்கா இது இதோட அர்த்தம் என்னன்னு பின்னாடி நம்ம பார்க்கலாம். இப்ப பதவுரை மட்டும் பார்த்துக்கலாம். பிரமாணம் வழிகாட்டுகளோ வேதாந்தாகா முறைமொழிகள், நம்மளோட வேதாந்தம்னா சொல்றோம் இல்லையா. அது முரவி துரசி அப்படின்னாக்க இறைவனது மார்பகத்தில் எத்பாத சின்னை, எவளுடைய திருவடிகளின் அடையாளங்களினாலே எத்பாத சின்னை பார்த்தோமா. தத்வ சிந்தாம் அப்படின்னாக்க பரம்பொருளை பற்றிய ஆராய்ச்சியை தரந்தி முடிக்கின்றனவோ எப்படி எம்பெருமான தெரிஞ்சுக்கலாம் சொல்றான். அடுத்தது அடியன் எல்லாத்தையும் சேர்த்தும் வாசிச்சுடுறேன். போக உபோத்காத கேலி சுலகித பகவத் வைஸ்வரூபிய அனுபாவா அப்படின்னாக்க அனுபவத்தின் தொடக்கத்தில் விளையாட்டாக சிற்றாங்கை அளவாக செய்யப்பட்ட இறைவனது விஸ்வரூப தன்மையின் மகிமையை எவள் உடையவளோ சா அப்படின்னா அத்தகைய ஸ்ரீஹி பிராட்டி அமிர்தல ஹரிதி லங்க நீயை அப்படின்னாக்கா அமுத அலை என்னும் அறிவினால் அறியத்தக்க அபாங்கைகே அப்படின்னாக்கா கடைக்கண் நோக்கங்களாலே நம்மை
அஸ்திருணீதாம் அப்படின்னாக்க மறைத்திடுக. எதை மறைத்திடுகள்னா அப்புறம் பார்க்கலாம். சரியா? இது என்ன சொல்றாங்கனாக்க எப்படி எம்பெருமான தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்க, ஆர் எப்படி ஃபர்ஸ்ட் தாயார தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எம்பெருமான இவ்வுலகத்தை ஒரு ஏற்ற தாழ்வு இருக்கு இல்லையா? ஒருத்தரும் டிஃப்ரெண்டா இருக்கும். நிறைய படைப்புகள்லாம் மாறி மாறி இருக்கு அப்படின்னாக்க, எம்பெருமான் இவ்வுலகத்தை ஏற்றத்தாழ்வாய் படைத்தலுக்கு காரணம் எவ்வளவு புருவ நெறிப்போ, யாரோட புருவ நெறிப்பு இதுக்கெல்லாம் காரணமோ, எவ்வளவு திருவடிகளாக கொண்டு திருவடி திருவடி திருவடியை கொண்டு வேதாந்தங்கள் பரத்வம் இன்னதென்று கண்டுபிடித்ததோ, வேதாந்தங்கள் யாரோடோ திருவடி வச்சுட்டு இதுதான் பரத்துவம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கா. அது எவ்வளோடதோ விஸ்வரூபம் எடுத்த இறைவன் அனுமதிக்க புகுந்தாலும் அதனையும் இவள் தொடக்கத்திலேயே அதிகம் அனுபவிச்சிருக்காளாம். அதி அற்பமாக செயல்விடுக்கின்றாளோ அவள் நம்மை நன்கு கடாட்சி அருள்க என்றபடி. இந்த 3 விஷயங்கள். ஒண்ணு, எம்பெருமான் படைக்கிறது எவளோட புருவ நெறிப்புக்கு இசைந்து படைக்கிறானோ அது ஒண்ணு. யாரோட திருவடியை வச்சிருந்து எம்பெருமான் பரத்வன்னு தெரிய முடியாதோ அது 2. அடுத்தது, எம்பெருமானோட விஸ்வரூபத்தை அற்ப சேவையா முன்னாடியே இவ விளையாட்டுனால பண்ணி காமிச்சிடுறாளாம். 3 விஷயங்கள் யாரு பண்றாளோ அவள் நம்ம நன்மைக்காக கடாட்சிண்டே இருக்கணும் அப்படின்னு மட்டும் சாதிக்கிறார். இதுல என்னன்னாக்கா அந்த வித்தியாசங்கள், படைப்போட வித்தியாசங்கள் பார்த்தோம் இல்லையா? எம்பெருமான் படைக்கிறான்னா என்ன? தேவ ஜாதி படைக்கிறான், மானுஷ ஜாதி இருக்கு, விலங்கு, தாவரம் 4 விதமா இருக்கு இல்லையா? இது எல்லாமே எப்படின்னாக்க பிராட்டியோட ஆசை இப்போ ஒருத்தனை இவனை சிறப்புடையவை, சிறப்பா அவன் இருக்கட்டும் அப்படின்னா அவன் மனுஷ ஜாதியா இருப்பானா. இது ரொம்ப இழிவுடையதாக படம்னா அது ஒரு எந்த வாழ்க்கையில இருக்கணுமோ, தேவர்ல, மானுடர்ல, விலங்கு, தாவரம் என்னவா இருக்கணுமோ அதுவா படைச்சிடுவானா எம்பெருமான் இது ஏன்னு கூட கேட்கறது கிடையாதான். தாயார் இதை இப்படி படன்னா அவன் படைச்சிடுறானா, இவனை இப்படி பட, இவளை இப்படி படன்னா அப்படியே ஆக்கிடுறானா எம்பெருமான். ஒரு வித்தவுட் எனி கொஸ்டின் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஏன்னு கூட கேட்கறது இல்லையா. அவ்வளவு வசப்பட்டு இருக்கானா பிராட்டி கிட்ட. எப்படி இத ரொம்ப அழகா காமிச்சிருக்காரு ஆச்சாரியர். பிரமாணம் கொடுத்திருக்கா இல்லையா? எது நம்மளுக்கு எல்லாம் வேதம் தான் பிரமாணம். பிரமாணம்னா என்ன? வேதத்தை தாண்டி வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்றோம் இல்லையா? எம்பெருமானே வேதத்தால அறியப்படுறது. ஏகோ நாராயணக பார்த்தோம் இல்லையா? எம்பெருமானுக்கு எப்படி அந்த வேத பிரமாணங்களை வச்சுட்டுதான் பிரம்மன் பிரமன் படைக்கிறான். இந்த ஜகத்தையே படைக்கிறது அந்த வேத பிரமாணங்கள் எம்பெருமானால உருவாக்குறது. அதை வச்சுட்டுதான் அவன் படைக்கிறான் இல்லையா? அந்த மாதிரி எம்பெருமானுக்கு பிராட்டியோட புருவ நெறிப்பு தான் பிரமாணங்கள். பிராட்டியோட புருவ நெறிப்பு இங்க வேத பிரமாணத்துக்கு ஈக்குவேட் பண்றார் ஆச்சாரியர் பராசர பட்டர். எப்படி பிரமன் எப்படி தேவ பிரமாணமா வேதங்களை பிரமாணமா வச்சு பண்றானோ, விராட்டியோட புருவ நெறிப்பே எம்பெருமானுக்கு ஒரு பிரமாணம். அந்த பிரமாணம் கொண்டே ஜெகத் காரணமா ஆறுது, ஜெகத் சிருஷ்டி ஆறுது அப்படின்னு சாதிக்கிறோம். இப்போ நடுவுல என்ன ஆகுதுன்னா ஒரு கம்பாரிசன். இப்போ நம்ம பிரமன் பிரம்மா சொல்றான்னா கண்ணிழந்தேன் தனம் இழந்தேன் அப்படின்னு வேதத்தெல்லாம் பறி கொடுத்துட்டு பிரம்மா இருக்கா. ஒரு ஒரு சமயத்துல பிரம்மா இருக்காரு அந்த மாதிரி. அப்போ இறைவனை யோசிச்சு பாருங்க, எம்பெருமான விராட்டியோட புருவ நெறிப்பு இல்லைன்னா எதுவுமே இயலாதனா ஆயிடுறானா எம்பெருமான். இப்போ எம்பெருமானுக்கு எதுக்கு? அவ சர்வேஸ்வரனாச்சே, ஜகத் ரட்சகன் அவன். எம்பெருமானுக்கு எதுக்கு இந்த புருவ நெறிப்பு அப்படின்னாக்கா, அவர் கர்மத்துக்கு ஏற்ப தானே படைக்க முடியும் எம்பெருமான் இல்லையா? ஒரு க்ஷணத்துல எல்லாத்தையுமே அவன் படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இதெல்லாம் எப்படி தகும்? இதெல்லாம் தகவே தகாது. எம்பெருமானோட குணா அதிசயங்களுக்கு இந்த பிராட்டியோட புருவ நெறிப்பு எதுக்கு? எம்பெருமான் அந்த ஆச்சாரியன் பராசர பற்ற சாதிக்கிற எம்பெருமான் ஒரு பேர் ரசிகனும், அவ்வளோ ரசிகனும் அவன். தானே கருமத்தை ஆராய்ந்து அதனுக்கேற்ப படைப்பில் எதுக்காக சொல்றா? அவனாலே பண்ணிட முடியும். பிராட்டியோட ஒரு புருவ நெறிப்பு கண்டு கழிக்கும் இன்பத்தை இழந்து விட மாட்டேனா அப்படின்னு எம்பெருமான் கேக்குறானா. இப்போ இத நானே பண்ணிட்டேன்னா ஒண்ணு அவ புருவ நெறிப்பும் சரி, அவ என்ன சந்தோஷப்படுறா, அவ என்ன இன்பப்படுறான்றத அப்படின்னு பார்க்கவே முடியாது. இது ஒண்ணு. இன்னொன்னு படைப்புன்றது ஒரு விளையாட்டுன்னு முன்னாடியே பார்த்தோம், உல்லாச பல்லவித்தலே பார்த்தோம் அதை இல்லையா?
அந்த படைத்தலோட விளையாட்டுல பிராட்டி கலந்து கொள்ளலைன்னா எப்படி இருக்கும்? அது நல்லாவே இருக்காது. ரெண்டு பேரும், எம்பெருமானும் பிராட்டியும் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் அதை படைக்கணும் அப்படின்னு சாதிக்கிறார். இதே பார்த்தேன்னா புறத்தாழ்வானும் வந்து கிரீடேயம் கிரீடேயம் கலுநான்யதாஸ்ய ரசதா சியாத் அப்படின்னு சாதிக்கிறார். என்னன்னாக்க இந்த இன்பம், இந்த படைத்தல்ல இருக்கிற இன்பம் இவா ரெண்டு பேரும் சேர்த்தியில தான் அது வருது. ஒருத்தர் எம்பெருமானே எல்லாத்தையும் பண்ணிட்டாலும், விராட்டியே எல்லாத்தையும் பண்ணிட்டாலும், இல்ல பண்ணாம இருந்தாலும், இந்த விளையாட்டோட இன்பம் சேர்த்தியில தான் அப்படின்னு ரொம்ப அழகா அவரும் எடுத்து சாதிச்சிருக்காரு. அப்புறம் எம்பெருமான் எப்படி இருக்கான்னாக்க, இது முன்னாடியோட சாமியம் சொல்லணும் இல்லையா? மரம் போல பெருமாள் இருக்கான்னு சொல்லுவாங்க. எப்படி அது தகும்? எம்பெருமான் எப்படி ஒரு அச்சித்தாலாம் அப்படின்னாக்கா, அச்சித்தா ஆல எம்பெருமான், எம்பெருமானும் அகலுகில்லேன்னு இருக்கானா. விராட்டி எப்படி அகலுகில்லேன்னு இருக்காளோ, எம்பெருமான் அகலுகில்லேன்னு இருக்கு. ஒண்ணுமே அவன் என்ன நிற்கிறான்? செய்வதொன்று தோன்றாது மெய் மறந்து இருக்கானா எம்பெருமான். அந்த மெய் மறந்து இருக்கிறதுனால மரம் போல இருக்கான் அப்படின்னு ரொம்ப அழகா ஆச்சாரியர்கள் வியாக்கியானத்துல எடுத்து காட்டுறான். இப்போ இதுல ஒரு கேள்வி வரும், எம்பெருமான் மட்டும்தான் மெய் மருந்து இருப்பானா, இல்ல விராட்டி அவனை கட்ட மெய் மருந்து இருக்க மாட்டாளா அப்படின்னு ஒரு கேள்வி. இதுல என்னன்னாக்க, ஓக்கியத்தில் சிறப்புடையவளாம் அவன் எப்படி எவ்வளவு பேர் ரசிகன்னு சொன்னோம் இல்லையா? அந்த மாதிரி போக்கியத்துல ரொம்ப சிறப்புடையவளாம் விராட்டி. தனக்கே அவனுக்கேன்னு இருக்கா இல்லையா? இவளோட நிலை கண்டு எம்பெருமானோட நிலைய அவ பார்த்து ரொம்ப ஊக்கம் அடைஞ்சிடறாளாம். ஓ, எம்பெருமானுக்கு மெய் மறந்து இருக்காளே அப்படின்னு. இது ரொம்ப அழகா பெரிய திருமொழியில ஒரு வியாக்கியானத்துல பெரியவாச்சான் கிட்ட எடுக்கிறார். என்னன்னாக்க, அந்த பங்கி அப்படியே வாசிச்சுடுறேன். தன்னை குறித்து தோற்ற தோல்வியாகவே சேவலின் மிடுக்கும் இதன் மேலே வந்தேறுவீரே அப்படின்னு ரொம்ப அழகா சாதிக்கிறார். அது எங்கன்னா 9வது பத்துல வருது. 9வது பத்துல 6ஆம் திருமொழியில ரொம்ப அழகா சாதிக்கிறார் திருமங்கையாழ்வார். வாழ கண்டோம் வந்து காண்பின் தொண்டீர்கள் கேழல் செங்கண் மாமுகில் மன்னர் மரவும் ஊர். இது பாத்தீங்கன்னா திருக்குறுங்குடி பாசுரமா இது எல்லாமே. அதுல அடுத்த இதுல பாத்தீங்கன்னா ஏழை செங்கால் இன் துணை நாரைக்கு இறை தேடி, அதோட வியாக்கியானம்னா அது. கோழை பார்வை கார்பயன் நீயும் குறுங்குடியே அப்படின்னு ரொம்ப அழகா என்ன சொல்றான்னா, அவனை ஒரு காரணமா வச்சு இறைவனை காரணமாவாறு தூண்டுதலே பிராட்டி காரணம் என்பதால் கருத்து என்பதாயிற்று. அவன் தூண்டான், இவ இவளோட உருவநெறிய தூண்டான், இவ படைக்கிறதுக்கு ஒரு தூண்டுதலா இருக்கா அப்படின்னு ரொம்ப அழகா சாதிக்கிறார் ஆச்சாரியர். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா, இப்ப எம்பெருமான் முராரின்னு ஒரு பேர் இருக்கு எம்பெருமான் திருநாமம் இல்லையா? முராரின்னாக்கா இதுவும் இன்னொரு கேள்வியா வந்துருது. இப்போ பிராட்டி படைத்தலுக்கு தூண்டுறா இல்லையா? அதே மாதிரி அழித்தலுக்கும் பிராட்டி தூண்டுறாளான்னா கிடையவே கிடையாது. அதுக்குதான் ஆச்சாரியர்கள்லாம் இந்த ஒரு பிரமாணம் எடுக்கிறான். முரண் அப்படின்ற அசுரனை நிரசிச்சதுனால தான் எம்பெருமானுக்கு முராரின்னு பேர். முரணை நிரசித்தவன் தான் எம்பெருமான் முராரி. அப்போ பகைவரை இறைவன் அழிக்கும் பொழுது, எம்பெருமான் அழிக்கும் போது பிராட்டி உபேட்சியா இருக்காளாம். உபேட்சின்னா அபேட்சிக்காம கிட்ட இதை எதுவும் சொல்லாம, அப்ப பார்த்தோம் இல்லையா எம்பெருமான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறதுக்காக உபேட்சியா இருப்பான், அப்புறம் தான் அவன் அனுமந்தனா வரான் இல்லையா? அந்த மாதிரி பிராட்டியோட இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா உபேட்சியா இருக்காங்க. அது இருக்கிறது மட்டும்தான் அவளோட கடமை. அந்த இடத்துல அவளோட வழி அதுதான் அது. ஆனா தூண்டுவதில்லை, எம்பெருமான அழிக்கிறதுக்கு பிராட்டி ஒரு காலமும் தூண்டுறதே இல்லை அப்படின்னு சாதிக்கிறான். சோ இப்ப முராரின்ற ஒரு திருநாமம் எடுத்து பார்த்தோம்னா எவ்வளவு ஒரு ஆற்றல் அடைந்த எம்பெருமான்னு பாக்குறோம். ஆனா பிராட்டியோட ஒரு புருவ நெளிப்புக்காக அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தா எவ்வளவு எளிமையா இருக்கான் அப்படின்னு. இது நம்மளுக்கு அவ்வளவு சாமியம் இல்லையா? திருவாய்மொழி முதல் 10 அன்வயிச்சோம். இப்பதான் அதோட சம்மதி சாரமா அன்வயிச்சோம். எம்பெருமான் அவ்வளோ சர்வேஸ்வரனா இருக்காங்கன்னா உடனே ஆழ்வார் சாதிக்க 10 அடியவருக்கு எளியவன், ரொம்ப எளியவனா இருக்கான்னு சாதிக்கிறார் இல்லையா? அந்த மாதிரி இங்க பிராட்டியோட ஒரு முகம் பார்த்து நிற்கும் எம்பெருமான் ரொம்ப எளியவனா இருக்கான் அந்த இடத்துல அப்படின்னு ரொம்ப அழகா இது பண்றான். அப்புறம் வேதாந்தாக தரந்தி அந்த வார்த்தை இந்த முதல் 2வது இதுல புறத்தாழ்வான ரொம்ப அழகா ஸ்ரீ ரங்கராஜ ஸ்தவத்துல சாதிச்சிருக்கார். லக்ஷ்மி பத லாகைக்ஷ
லட்சணம் அப்படின்னாக்கா என்னன்னாக்கா தேசிகரும் இங்க சாதிக்கிறார். பூர்ணம் தேஜஸ் புரதி பவதி பாதலாட்சர சாங்கம் அப்படின்னாக்க என்னன்னா அந்த பாதலாட்சா தான் அந்த வார்த்தை. இந்த சின்னை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, ரொம்ப அழகா வந்து அதுக்கு என்னன்னாக்க அடையாளம் என்னன்னாக்க இப்போ நம்ம வேதாந்தங்கள்லாம் என்ன சொல்லியிருக்கு, ஆஹ் சத்து பிரம்மம் ஆத்மா இதெல்லாம் வந்து பிரம்மனும் இல்ல ஈசானும் அவனும் இல்ல, ஈசானனும் அன்று அப்படின்னு பிரமனும் அன்று அப்படி, ஆனா நாராயணனே பரம்பொருள் அப்படின்னு இந்த வேதாந்தங்கள்லாம் சாதிச்சிருக்கு இல்லையா. இப்போ நாராயணன் யாருன்னு பார்த்தோம்னா ஒரு சில விஷயங்கள், அந்த நாராயணன்ற சப்தம் இருக்கு இல்லையா, ஸ்ருதியாலும் லக்ஷ்மி சம்பந்தம் என்னும் லிங்கத்தாலும் பரத்வ நிர்ணயம் செய்யப்பட்டது அப்படின்னு ரொம்ப அழகா சாதிக்கிறார். என்னன்னாக்கா இது ரகசிய திரய சாரத்துல ஒரு வயாதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க ஸ்ரீயை பதித்வ லிங்கத்தாலும் நாராயண சப்தத்தாலுமே ஸ்ருதிகளில் பரத்வ விசேஷ நிர்ணயம் பண்ணப்பட்டது. அப்படின்னாக்க என்னன்னா மார்புல பெண்ணை யாரு ஏந்தின்னு இருக்காளோ, பெண்ணுன்னா என்ன இங்க ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் பெரிய பிராட்டியார், அவனே பரத்வன் அவனே ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்ற அந்த அடையாளமே எம்பெருமானுக்கு. பரத்வம் இது எங்க நம்ம உயர்வர உயர்நலம், அப்போ உயர்வர உயர்நலம் பதிகத்தோட அடி பவுண்டேஷன் வந்து இந்த 4 பாசுரங்கள்னு வச்சுக்கலாம் இல்லையா. நம்ம பரத்வத்தை ஏன்னா அதுல பரத்வ நிர்ணயம் பண்ணிருக்க ஆழ்வார் நம்ம ஆழ்வார், அந்த பரத்வ நிர்ணயம் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து பெரிய பிராட்டியார் தேவை, பெரிய பிராட்டியார புரிஞ்சுக்க நம்மளுக்கு பராசர பட்டர் தேவை இல்லையா. இப்போ இன்னைக்கு வந்து இந்த ஒரு இதோட நம்ம வச்சுக்கலாம், எம்பெருமான எப்படி அடையாளம் காண்றது, பிராட்டி வந்து எப்படி உபேட்சியா இருக்கா மத்த காரியங்கள்ல, எம்பெருமான் சிருஷ்டிக்கு எப்படி அவளோட துருவ நெறிப்பு ரொம்பவே தேவைப்படுறது அப்படின்னு பாப்போம் இல்லையா. அடுத்த வாரம் இதோட கண்டினியூவேஷன் வச்சுக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானா ஜீய திருவடிகளே சரணம், ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்.